வாவெண்ணிலம். நான் எப்படி இருக்கேன்? ரோஸ் இஸ் a rose is a rose. ஸ்னேகா இஸ் ஸ்னேகா. பியூட்டிஃபுல். உண்மையை சொல்றீங்களா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா? இல்லடா செல்லம், நீ நிஜமாவே அழகா இருக்கிறடா. நான் தான் சொன்னேன் காலம் எல்லாத்துக்கும் மருந்து போடணும். நீ தான் கேட்காம தடாபடான்னு குதிச்ச. அப்போ அன்னைக்கு ரோட்ல வச்சு எனக்கு ஏற்பட்ட அவமானம், அதனால நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற வலி, அதெல்லாம் பொய்யாயிடுமாங்க? அதெல்லாம் நான் மறந்து போயிடணுமா? அது என் நெஞ்சில புகஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த செல்லம்மாவை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். சரி சரி சரி, நான் இல்லைன்னு சொல்லடா கண்ணு. இந்த பார், பழசெல்லாம் மறந்துடணும், அப்பதான் நம்ம ஹாப்பியா வாழ முடியும். அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் அழகா இருக்கேனா முன்ன மாதிரியே? நீ முடி இருந்ததை விட இப்ப வெட்டினதுக்கு அப்புறம் அழகா இருக்க. இந்த மாதிரி வெட்டினதுக்கு அப்புறம் அழகா இருக்கேன்னு சொன்னேன். சரி, இப்ப இவ்வளவு அழகா முடிய வெட்டி செட் பண்ணிருக்கல்ல, ஒரு சின்ன ட்ரீட், ஒரு அழகான காஃபியை போட்டு கொண்டா. ஓகே? ஹலோ ஹலோ, ஆமா நான் ரத்னால பேசுறேன். சரி நான் அப்புறம் பேசுறேன், போன வை. என்ன சொல்றேன்ல. இப்ப போன் தானே பேசிட்டு இருந்த? ஹலோ, நடிக்காத. போன் தானே பேசிட்டு இருந்த. இப்போ போனா அது எப்படி இருக்கும்? அடிச்சுன்னா பல்லல கழண்டுரும். நீ பேசிட்டு இருந்த, எனக்கு வெளியில உன் குரல் கேட்டுச்சு, நீ பேசின குரல் கேட்டுச்சு. அதுல எதுவும் இல்லையே. எதுவும் இல்லைன்னு உன் வாய் சொல்லுது, ஆனா உன் கண்ணு சொல்லலையே. மொழிய சரியில்லையே. ஒருவேளை தியானம் பண்ண அப்படி ஆயிடுமோ? ஹே, சும்மா சூப்பரா இருக்கீங்க இந்த ஹேர் ஸ்டைல்ல. பேச்ச மாத்தாத. நீ எதையோ மறைச்ச, நான் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருந்த? அதுல எதுவும் இல்ல, நான் தியானம் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விடுங்க. லவ் லெட்டர் படிச்சிட்டு இருந்தியா? ஹலோ, நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நீ எப்படிப்பட்ட பொண்ணுங்கிறத நான் சொல்றேன். எழுந்துரு. ஆஹா. ஏய், எழுந்துரு. அதெல்லாம் முடியாது, நான் எந்திரிக்க முடியாது. எழுந்திருக்க மாட்டியா? ஏய், புக்கெல்லாம் கிழிக்காதீங்க. என்ன ஒண்ணு கிடைக்கலையா? தப்பிச்சுட்டதான் நினைக்காத. இன்னொரு தடவை நீ என்கிட்ட கையும் களவுமா மாட்டுவேன். அப்ப இருக்கு உனக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஹேர் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கீங்க. பொய் சொல்றியா இல்ல உண்மை சொல்றியா? பொய் சொல்லணுமா இல்ல உண்மையை சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் பொய்ய சொல்லு. நீங்க பாலிவுட் ஆக்ட்ரஸ் கேட்ரினா கைஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கள மாதிரியே இருக்கீங்க. கேட்ரினா கைஃப். நான் யா இந்த ஹேர் ஸ்டைல்ல. யா. இப்போ உண்மை சொல்லு. சொல்லணுமா? சிரிக்கிறியா? சிரிக்கிறியா நீ? சிரிடி. இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்தல, அத உங்க அப்பா கிட்ட போய் வத்தி வைக்கிறேன். அப்ப சிரிக்கிறியா இல்லையான்னு பாக்குறேன். ஸ்னேகா, ஸ்னேகா, என்னம்மா காஃபி போட்டு கொடுப்பேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு இந்த பக்கத்துல இருந்து வர. என்ன பண்றது? உங்க பொண்ணை விட்டுட்டு போயிருக்கீங்க, அதுவும் என்ன நம்பி. வயசு பொண்ணை அப்படியே கண்டுக்காம விட்டுற முடியுமா? அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. இல்லன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. என்னடி என்னமோ மெகா சீரியல் கதை எழுத போற, வசனமா பேசிக்கிட்டே இருக்க. ஓஹோ, நான் அக்கறையா பேசுறது உங்களுக்கு மெகா சீரியல் வசனம் மாதிரி தெரியுதா? கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? இல்லடி. சரி, நீங்க காஃபி கேட்டீங்களே, உங்க பொண்ணு படிச்சுட்டு இருக்காளே, சரி ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்கலாங்கிறதுக்காக அவ ரூமுக்கு போனேங்க. அவ என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தா? சொல்லவா? சொல்லுங்க.
நான் ஒன்னும் எந்த தப்பும் பண்ணலையே. எங்க அப்பாவுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் எங்க அப்பாவோட பொண்ணு. நல்லா இருக்கு. இப்ப யார் வசனம் பேசுறது, நானா இல்ல உங்க பொண்ணா? பாப்பா பாப்பா பாப்பா, மெகா சீரியல் தோத்துச்சு. எப்படி கொக்கி போட்டு பேசுறா பாருங்க. ஏய், அவ சின்ன குழந்தைடி, அவ பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீ போக்கண்ணே. ஏய் நில்லு. என்னங்க இது? அவ தப்பு பண்ணிருக்கா, அவளை கண்டிப்பீங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய், பொண்ணுன்னா அப்பன் கொஞ்சம் தாண்டி செய்வான். அவ ஓங்கிய மூஞ்சில குத்துட்டுமே, எனக்கு வலிக்கும் தான். ஆனா வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு வலிக்காத மாதிரி சுகமா இருக்குன்னு சொல்லுவேன். ஐயோ, உங்க அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் பாசம் தாங்க முடியல. சினிமால கூட நான் இப்படி ஒரு சீன் பார்த்ததே இல்லப்பா. என்னதான் பண்ணான்னு கேளுங்களேன். விஷயத்த சொல்லு. உங்க பொண்ணு செல்போன் பேசிட்டு இருந்தா. அவகிட்ட போன் ஏதுங்க? செல்போனா? அம்மா, போனா பேசிக்கிட்டு இருந்த? ஐயோ, போனா? என்கிட்ட எதுப்பா போனு? உங்களுக்கே தெரியாதப்பா? அப்பா, நானே உங்ககிட்ட ஒரு போன் வாங்கி கொடுங்கன்னு கேட்கலான்னு நினைச்சேன். வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? ஐயோ, பாத்தீங்களா, அவ போய் சொல்றாங்க. ஏய், அப்ப நீ உள்ள பேசிட்டு இருந்த குரல் என்ன கேட்டுச்சே, தனியா பேசிட்டு இருந்தியா? உனக்கு என்ன பைத்தியமா? அப்பா பாருங்கப்பா, என்ன பைத்தியம்னுலாம் சொல்றாங்க. ஏய் ஸ்னேகா, என்ன வயசுக்கு வந்த பொண்ணு போய் பைத்தியங்கத்தியம் சொல்லிக்கிட்டு? அவன் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. நீ போட கண்ணே. அப்பா ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. செல்ல டாடி. ஏ ஸ்னேகா, இப்பயாவது காப்பியை போட்டு கொண்டா. சும்மா குழந்தைய போய் பைத்தியம் சொல்லிட்டு போட்டேன். ஹலோ. ஹலோ, நான் ஸ்னேகா பேசுறேன். நான் ஒரு 10 நிமிஷத்துல பேசட்டுமா? ஏன் இப்ப பேச முடியாதா? ஓஹோ, அந்த ரவுடி கும்பல் உங்களையும் கடத்தி கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்கன்னு பயமா? என்ன டிசி சார், ஒரு போலீஸ் ஆபீசர் இப்படியா பயப்படுவீங்க? நீங்க இவ்ளோ கோழையா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போன் பேச கூட பயப்படுறீங்க. கேவலமான ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு இனிமே நம்ம பேசிக்க வேண்டாம், நான் போனை வைக்கிறேன். இல்ல வைக்காத. சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. என்னங்க, யாருங்க போன்ல? ஒரு நிமிஷம். யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் யாரோட பேசுறேன்னு வேவ் பார்க்கறதா உனக்கு வேலையேவா? சும்மா இருக்கியா? அதங்க வெச்சிட்டு போ. யார் கூட வேணாலும் போன்ல பேசி நாசமா போங்க. எனக்கு என்ன வந்தது? ஹலோ, ஐ அம் சாரி, உங்க வைஃப் இருக்காங்களா? ஆமா, அதான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னேன். சரி, என்ன டிசி சார் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் அந்த ரத்னாவை கடத்துறதுக்கு ஐடியா பண்ணேன். கடைசியில பாருங்க, தேவையில்லாம மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு தான் மிச்சம். ஓகே, அந்த ரவுடிஸை தேடுற விஷயம் என்னாச்சு? அது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஏதோ புது கிரிமினல்ஸ் போல இருக்கு. கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவேன். ஹலோ, என்ன டிசி சார், ஏதோ பிரஸ்ல இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ரொம்ப ஹாயா அசால்ட்டா சொல்றீங்க. இனிமே இந்த விஷயத்துல உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேற யார்கிட்டயாவது டீல் பண்ணிக்கிறேன். பாய், see you. ஹலோ ஸ்னேகா, போனை வச்சிராத. ஸ்னேகா. அப்பா கூப்பிட்டீங்களா? இல்லடா கண்ணே,
ஒரு காஃபி ஒன்று கேட்டேன், கொடுக்காம எங்கேயோ போயிட்டாள. ஓ, நான் வேணா போட்டு கொடுக்கட்டா? சச்சா, அதெல்லாம் வேணாண்டக்கண்ணே, அவ போடுவா. எங்க இருக்கவ? தெரியல, இங்கதான் எங்கேயாவது மாடியில இருப்பாங்க. நான் வேணா கூட்டிட்டு வரட்டா? சரிப்பா. என்ன கோவமா? பிள்ளையார பிடிக்க போய் குரங்க ஆன கதையா? இந்த பொண்ணு ரத்னா எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு இம்சை கொடுக்குறான். அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்பா அப்பான்னு அவ அப்படியே கொஞ்சறதும், இவர் மகளே மகளே பாசத்தை பொழியறதும் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என்னால முடியல. அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, உனக்கு தான் உண்மையா பாசம் காட்டுறவங்கள பிடிக்காத. நீ எல்லாம் எப்படி தெரியுமாமா? விளக்கு சுத்தி வர வெட்டில் பூச்சி. ஸ்டாப் இட் டிசி சார். நானே குழம்பி போயிருக்கேன். நீங்க அதுக்கு நடுவுல வந்து மீன் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அப்பா, நானே உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்ப்பா. சுகர் எப்படி கம்மியாவா ஜாஸ்தியாவா? எனக்கு காஃபி வேற சரியா போட தெரியாதே. நீ ஒன்றும் போட வேணாம். அவங்க அப்பா, நான் போட்டு கொடுக்குறேன்னு மட்டும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் இப்ப சொல்றதுனால உங்களுக்கும் ஸ்னேகா ஆண்டிக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அவ எங்கன்னு சொல்லுமா. அவங்க மாடியில யார் கூடயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போன் பேசிட்டு இருக்காங்கப்பா. யார்கிட்ட பேசிட்டு? அதெல்லாம் எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஜர்கண்டி 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 ஜர்கண்டி. ஸ்னேகா, பழி வாங்கணும்னு இருந்தா கடற்கரையானோட இருந்து தான் பழி வாங்கணும்னு இல்லை. உன்னை பார்க்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா? வாட்? ஆனா அந்த ரத்னா அங்க இருக்கிறதால என்னால அங்க வரவே முடிய மாட்டேங்குது. எவ்வளோ வேதனையில இருக்க. இந்த நேரத்துல உன் கூட இருந்து ஆறுதல் சொல்லணும்னு என் மனசு அப்படியே துடிக்குது. ஆனா முடியலையே, என்ன பண்றது? நீங்க என்ன வந்து பார்க்க வர்றது, ஆறுதல் சொல்றது இதெல்லாம் போதும். முட்டாள்தனமான ஒரு ஐடியாவை கொடுத்தீங்க. நீங்க சொன்னீங்கன்னு அந்த பொண்ணு ரத்னாவை நான் கடத்த போய் தான் அவங்க என்ன பிடிச்சு முடிய வெட்டி நான் அகோரப்பட்டு தான் மிச்சம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, கூடிய சீக்கிரம் அவனுக்கு நல்லா பிடிச்சி. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு அந்த ரவுடி எனக்கு. டேய் டிசி, அறிவு இருக்கடா உனக்கு? என் பொண்ணை கடத்த நீ தான் ஐடியா கொடுத்தியா? தொலைச்சு விடுவோம் உன்னை. டேய், நீனா பெரிய காக்கி ட்ரெஸ் போட்டா பெரிய மசனடா நீ. ஸ்னேகா என் பொண்டாட்டி, எங்களுக்குள்ள 1000 நடக்கும். நீ யாரா பஞ்சாயத்து பண்றதுக்கு? இல்ல சார், உங்க நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். என்னடா நன்மைக்காக? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. என்னடா உனக்கு மரியாதை? இங்க பாருங்க, இப்படி வாடா போடான்னு பேசுறீங்களா, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா செய்வோம் மயிரன்? இன்னொரு தடவை அந்த டிசி கிட்ட பேசுன ஒன்ன கொலை பண்ணிடுவேன், இல்லைன்னா அவனை கொலை பண்ணிடுவேன். இதான் லாஸ்ட் வார்னிங். பேசுறான் டிசி. அறிவு. யாருண்ணா ஃபோன்ல அப்படி கத்திக்கிட்டு இருந்த? அந்த கடற்கரையான். ஓ, அவன் பொண்ணு ரத்னாவை கடத்த முயற்சி பண்ணது அவனுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? அப்படிதான் நினைக்கிறேன். பாவன மதுமிதா ஆண்டி ஸ்னேகாவை கடத்திட்டு போய் முடிய வெட்டினதுல இருந்து எவ்வளவு அப்செட் தெரியுங்களா? 2 நாளா வீட்டை விட்டு வெளியவே வரல. ஏன்னா நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், உன்னால எந்த காரியத்தையும் சொதப்பாம செய்யவே முடியாதா? ஏய், என்னடா வார்த்தைலாம் ஒரு மாதிரியா வருது? வார்த்தைலாம் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் ராகவும் வினோத்தும் இறந்து போயிட்டாங்க. அவங்களை கொலை பண்ணது யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு குரூப் ஸ்னேகா கடத்திட்டு போய் முடிய வெட்டிருக்காங்க. அதையும் உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு SMS வந்தது, அடுத்து உன்னதான் கொலை பண்ண போறேன்னு.
அந்த எஸ்எம்எஸ் காட்டினா கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ பொறுமையாருன்னு என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க. நீ எதுக்கு காக்கி சட்டை போட்டுருக்க நான் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதால தான்டா நீங்க 4 பேரும் அந்த பொண்ணை ரேப் பண்ணி பாரு, அதுல இருந்து காப்பாத்தி நீங்க உட்கார வச்சிருக்க. அத தப்பா நீ உன்னை என்ன காப்பாத்தல. அஞ்சலி கழுத்துல தாலி கட்டி என்ன நானே காப்பாத்திக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுறேன் சொல்றா. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். என்ன நான் எப்படி காப்பாத்திக்கணும் கவலையில இருக்கேன். ஆனா உன்னோட வருத்தம் என்ன தெரியுமா? அந்த ரத்னா பொண்ணு ஸ்னேகா வீட்டுக்கு வந்துட்டா. ஸ்னேகாவை பார்க்க முடியல, அவளுக்கு கொஞ்சம் முடியல. அந்த வருத்தம் மட்டும் தான் உனக்கு இருக்கு. நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். ரொம்ப கத்தாத. சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலிலே விழலாம். போடா போய் அவ காலில் விழு. போட்டா கிளம்பிட்டான். இவன் தான் என் தம்பியில் இவனை காப்பாத்தணும் பாரு. என்னங்க என் கால்ல விழுந்துராதீங்க. கால்ல விழ வேண்டாம். என்ன இருந்தாலும் நீங்க என் புருஷன், எனக்கு தெய்வம் மாதிரி. எங்க கால்ல விழாதீங்க, கால்ல விழாதீங்க ப்ளீஸ். நான் தானே சண்டைக்காரச்சி, என் கால்ல தானே விழணும். விழுங்க. இப்பயாவது உங்களுக்கு உங்க அண்ணனை பத்தி புரிஞ்சுதா? சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் பிரச்சனையில தான் மாட்டுவீங்க. புரிஞ்சுக்கங்க. என்ன யோசிக்கிறீங்க? அண்ணா அண்ணா என்னடா? வா. என்ன அடின? அண்ணா அடின. இல்லடா பைத்தியம். அண்ணா அடின. இங்கே அடின. அடின. அண்ணா என்ன மன்னிச்சிருந்த. என்ன மன்னிச்சிருந்த. நான் இது வரைக்கும் அப்பா அம்மாவே பார்த்தது இல்லைண்ண. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தானே. நீ அண்ணன் அண்ணன். இதோ கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன்னு என்ன மன்னிச்சிருந்த. மன்னிச்சிருந்த. மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிருந்த. அண்ணன் எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிற என் அண்ணன். எங்க 2 பேரையும் பிரிக்கலாம் நினைக்கிறியா? அது முடியாது. இந்த ஜென்மத்துல அதை உன்னால செய்ய முடியாதுடி. ஞாபகம் வச்சுக்க. சாரி சாரி.